உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி வட்டத்திற்கு உட்பட்ட ஈரோட்டிலிருந்து முத்தூர் செல்லும் சாலையில் உள்ள மோலபாளையம் சந்திப்பானது மிகவும் குறுகலாக இருக்கிறது. அதை அவ்விடத்தில் ரவுண்ட் அமைத்து சாலையினை விரிவாக்கம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. எனவே அரசு இதனை செய்திட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சோலார் பகுதியில் இருந்து கொடுமுடி செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது. அதை அகலப்படுத்தி 4 வழி சாலையாக அமைத்திடவும், சாவடிப்பாளையம் முதல் பஞ்சலிங்கம் வரை செல்லும் சாலையில் உள்ள 2 ரயில்வே நுழைவு பாலங்களை ரயில்வே மேம்பாலமாக அமைத்திடவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஈரோடு முதல் கொடுமுடி செல்லும் ஊஞ்சூர் சாலையில் காரணாம்பாளையம் மற்றும் வெங்கம்பூர் ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள சாலை ஈரோடு முதல் கரூர் சாலை வரை மொத்த நீளம் 61 கிலோமீட்டர் தூரம். இது மாநில நெடுஞ்சாலை. இதில் 18 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மீதமுள்ள 43 கிலோமீட்டர் 7 மீட்டர் அகலம் கொண்ட இந்த இருவழிச்சாலையை இந்த ஆண்டே 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சாலை காலமுறை சுழற்சிக்கு அடிப்படையில் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப அதை கருத்திலே கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். மற்றொன்று, கேட்புதூர் மற்றும் ஆரியாங்கட்டுப்புதூர் ஆகிய இடங்களிலே குறுகலான சுரங்க நினைவு பாதை உள்ளது. இந்த இடங்களிலே 4 வழிச்சாலை அகலப்படுத்த ரயில்வே துறையிடம் கலந்து ஆலோசித்து திட்ட அறிக்கையை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். அது கிடைத்தவுடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். டாக்டர் சரஸ்வதி. மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குறிச்சி வட்டத்தில் கஸ்பாப்பேட்டை முதல் கனகபுரம் செல்லும் சாலை மிகவும் மற்றும் முள்ளாமரப்பு முதல் மேட்டுப்பாளையம் வரை செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்து அதிகம் உள்ள சாலையாகும். எனவே அதனை விரிவுபடுத்திடவும் தேவையான இடங்களில் பாலம் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோரிய கோரிக்கை இப்பொழுது பரிசீலனையில் இருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ராம்